காவேரி உனக்கு ஒரு பொண்ணு நம்பர் கொடுத்து பேச சொன்னான்னு சொன்னேன்ல, ஆமா. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டியா? அத்தா, நான் இந்த பையனை பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் இருக்க போய் தாண்டா பேசுறேன். நீ ஒண்ணு பண்ணு, காவேரி சொன்ன அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி இன்னைக்கு நாம மீட் பண்ணலாம்னு சொல்லு. எங்க மீட் பண்ணலாம்னு அந்த பொண்ணு கேக்குறப்போ, காவேரி அந்த பையனை மீட் பண்ண போறதா சொன்னே ஒரு காஃபி ஷாப், அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம்னு சொல்லு. அதே காஃபி ஷாப்ல நான் அந்த பொண்ணு மீட் பண்றதா? ஆமாடா. அந்த பொண்ணை மீட் பண்றத சாக்கா வச்சு நீ எங்க போனாதான் காவேரியும் அந்த பையனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு நீ கேட்ட மாதிரி இருக்கும். ஒருவேளை காவேரி உன்னங்க பார்த்து ஏன் நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டா கூட, நீ சொன்ன பொண்ணை மீட் பண்ணதான் நான் இங்க வந்து காரணம் சொல்ல கரெக்டா இருக்கும்ல. அப்படி சொன்னேன்னா காவேரி உன் மேல கோபப்பட மாட்டா. நீ எங்க போனதுக்கு காவேரி அந்த பையன் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்ட மாதிரி ஆயிடுச்சுல. ஏய், என்ன நான் சொல்றது? நம்ம ஐடியா தான். இது எப்படி எனக்கு தோணாம போச்சு? கொஞ்சம் நிதானத்தோட 6 முறை யோசிச்சிருந்தா உனக்கு தோணி இருக்கும். நீதான் வீட்டுக்கு வந்தது பதட்டமும் பரபரப்புமா அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்கே. காவேரி அந்த பையனை மீட் பண்ண போறதா சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு தாத்தா. அங்க என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. விஜய், உனக்கு எந்த டென்ஷனும் வேணாம். இத்தனை வருஷம் கழிச்சு நீ காவேரி மறுபடியும் சந்திச்சிருக்கீங்கன்னா காரணம் இல்லாமலா? என்னைக்கும் காவேரி நீ தாண்டா புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து இருப்பீங்க. உங்க 2 பேரோட பந்தமும் அவ்வளவு உறுதியானது. தைரியமா இரு. முதல்ல காவேரி சொன்ன அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி பேசி, காவேரி அந்த பையனை மீட் பண்ற அதே காஃபி ஷாப்ல அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கான வழியை பாரு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போறத பத்தி இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லலையே நம்ம கிட்ட. அவ சொல்ற வரைக்கும் நாமளும் இதை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க வேண்டாம். இங்க பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காளே, நீ எங்க போற என்ன விஷயம்னு அம்மா கேக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கூட இப்படி கண்டுக்காம உட்காந்துருக்கு. ரொம்பதான். அம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே கிளம்புறேன். வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிடி. என்ன விஷயமா போறேன்னு எதுவும் கேட்க மாட்டியா நீ?